வெல்கம் பேக் டு ஸ்டடி கேர் யூடியூப் சேனல். திஸ் இஸ் இந்துமதி. தமிழ்நாடுல பாண்டிச்சேரியில டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கான எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ குறிப்பா வந்து உங்களுக்கு எம்சிசி அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஆக போகுது இல்லைங்களா? 21ஆம் தேதி உங்களுக்கான எம்சிசி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ரவுண்ட் 1க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த சூழ்நிலையில மார்க் வந்து கொஞ்சம் லோவா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா ப்ரிஃபர் பண்ணக்கூடிய காலேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலும் அமைஞ்சிருக்கக்கூடிய டீம்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். இதுல நிறைய விதமான குழப்பங்கள் நம்ம பாக்குறோம். நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கு. எந்த காலேஜோட ஃபீஸ் என்ன அப்படின்ற ஒரு அப்டேஷன் வந்து இன்னும் நிறைய பேரண்ட்டுக்கு போய் சேரல. நிறைய காலேஜஸ் வந்து 2025க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை இப்பதான் 1 by 1 வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்டேட் பண்ண வரைக்கும் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய 13 டீம்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய 4 டீம்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் என்ன காலேஜஸ், அதோட அப்டேட்டட் ஃபீ ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத இந்த வீடியோல கிளியர் கட்டா பார்த்துடலாம். ஸோ தட் பேரண்ட் நீங்க பினான்சியல் பிளானிங் பண்றதுக்கு, எம்பிபிஎஸ் ஸ்டடீஸ்க்காக பினான்சியல் பிளானிங் பண்றதுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களை மாதிரி இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராச்சும் டீம்டு மெடிக்கல் அட்மிஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ தயவு செஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க. ஸோ தட் 2025க்கான ஆக்சுவல் ஃபீ ஸ்ட்ரக்சர் என்ன, டியூஷன் ஃபீ என்ன, அதர் ஃபீ என்ன, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் ஏதாவது கலெக்ட் பண்றாங்களா அப்படின்னா அந்த ஃபீஸ் எவ்வளவு, மிஸ்லேனியஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அதே போல ஹாஸ்டலுக்கு என்ன ஃபீஸ், மெஸ்ஸுக்கு என்ன ஃபீஸ், எல்லாமே கிளியர் கட்டா இந்த வீடியோ வந்து ஒரு 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 ஐடியா உங்களுக்கு தரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 2025-26 இந்த அகாடமிக் இயர்க்கான அப்டேட்டட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாப் டீம்டு மெடிக்கல் காலேஜ் இன் தமிழ்நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மேக்சிமம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இன் சென்னை. ஸோ இந்த மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 2025 அகாடமிக் இயருக்கு 30 lakhs வந்து டியூஷன் ஃபீ, அகாடமிக் ஃபீஸ் மட்டும் கலெக்ட் பண்றாங்க. சரிங்களா? மொத்தமா 250 சீட் வந்து இன்டேக் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ் இது. அண்ட் இந்த காலேஜுக்கு அப்ளை பண்றதுக்கு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், எம்சிசி டீம்டுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். ஹாஸ்டல் ஃபீ வந்து மினிமம் வந்து இன்க்ளூடிங் மெஸ் 2,50,000 இந்தியன் ருபி வந்து கலெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து இட் இஸ் ஃபார் எம்கியூ. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ். இந்த வீடியோல முழுக்க ஃபீ ஸ்ட்ரக்சர் பத்தி மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ரைட். அடுத்தது நம்ம பார்க்க போற மெடிக்கல் காலேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா சவிதா மெடிக்கல் காலேஜ். சரிங்களா? இது எல்லாமே வந்து அஃபீஷியலா வந்து டிக்ளேர் ஆன ஒரு ஃபீஸ். 2025 அஃபீஷியலா டிக்ளேர் ஆகல அப்படின்னா நான் வீடியோல உங்களுக்கு மென்ஷன் பண்ணி தந்துருவேன். ஓகேங்களா? ஸோ 2025ல எம்பிபிஎஸ் 5.5 years டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸ்ல அவங்க கலெக்ட் பண்ற ஃபீஸ் லேபுக்கு 2 lakhs, அது இல்லாம டியூஷன் ஃபீஸ் 25 lakhs. ஸோ டோட்டலா 27 lakhs வந்து கலெக்ட் பண்றாங்க. பிளஸ் ஹாஸ்டல் வந்து வரும். சரிங்களா? அரௌண்ட் 2.5 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரொவிஷன்ஸ் லைக் ஏசி, நான் ஏசி, 2 sharing, 3 sharing இந்த மாதிரி வேரி ஆகும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் சவிதா மெடிக்கல் காலேஜ். இந்த வருஷத்துக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆல்மோஸ்ட் இட் வில் பி டச்சிங் 30 lakhs. ஃபைன். அடுத்தது எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ், சென்னையில லொக்கேட் ஆயிருக்கக்கூடிய அனதர் டாப் டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வெரி வெல் 250 சீட்ஸ் இன்டேக் இருக்கக்கூடிய காலேஜ். ஆனுவல் டியூஷன் ஃபீ வந்து தே ஆர் கலெக்டிங் 28 lakh திஸ் இயர். சரிங்களா? என்ஆர்ஐக்கு வந்து $50,000 கலெக்ட் பண்றாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 10,000 rupees கலெக்ட் பண்றாங்க நான் ரீஃபண்டபிள். என்ஆர்ஐக்கு வந்து $300 கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் அகெயின் 2.5L to 3.5L ரேஞ்ச்ல வந்து ஹாஸ்டல் ஃபீ வந்து வரும். சரிங்களா? ஸோ அகெயின் இட் வில் பி டச்சிங் 30 lakhs. சரிங்களா? அதாவது புட் டுகெதர் இன்க்ளூடிங் ஹாஸ்டல் அண்ட் எவ்ரிதிங் இட் வில் பி டச்சிங் 30 to 30 lakhs பிளஸ்ல வந்து வரும் எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மெடிக்கல் காலேஜ் பாத்தீங்கன்னா செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், சென்னையில லொக்கேட் ஆகக்கூடிய another டாப் டீம்டு யூனிவர்சிட்டி. இதை பொறுத்த வரைக்கும் 250 சீட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். 2025-26 அகாடமிக் இயர் பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரொபோஸ் பண்ண டியூஷன் ஃபீ பொறுத்த வரைக்கும் 27 லட்ச ரூபாய். சரிங்களா சார்? 27 lakh டியூஷன் ஃபீ கலெக்ட் பண்றாங்க. அண்ட் யூனிஃபார்ம், காஷன் டெபாசிட், யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அதே போல பிஜிக்கான கோச்சிங் இதெல்லாம் சேர்த்து 1,18,320 rupees, 1,18,320 rupees கலெக்ட் பண்றாங்க எவ்ரி இயர். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா the hostel accommodation will be provided initially for fresh batch of 2025-26 candidates. And fee structure பாத்தீங்க அப்படின்னா it is ranging from 2.2 lakhs to 4.2 lakh. 2.220 lakhsல இருந்து 4
4,20,000 வரைக்கும். சரிங்களா? இது வந்து 2,20,000. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபெசிலிட்டி விச் இஸ் ப்ரொவைடட். சரிங்களா? அண்ட் அடுத்தது நம்ம பார்க்க போற another top deemed university பாத்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், சென்னையில லொக்கேட் ஆயிருக்கக்கூடியது, குரோம்பேட்ல இருக்கக்கூடிய ஒரு டீம்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 30,50,000 இந்தியன் ருபி கலெக்ட் பண்றாங்க ஃபார் மேனேஜ்மெண்ட். என்ஆர்ஐயா இருந்தா $60,000 கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதை தவிர யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 20,000, அட்மிஷன் ஃபீஸ் வந்து 15,000 அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஒன்லி. அண்ட் அதே போல காலேஜ் காஸ்ட் டெபாசிட் 50,000. அதே போல ஹாஸ்டல் காஸ்ட் டெபாசிட் ஒரு 50,000. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் ஏசி ஹாஸ்டல் ட்வின் ஷேரிங்கா இருந்துச்சுன்னா 1 lakh ரூபி, ஏசி ஹாஸ்டலா இருந்தா 2,50,000 rupees கலெக்ட் பண்றாங்க. அண்ட் அது இல்லாம மெஸ் பொறுத்த வரைக்கும் ஷேரிங் சிஸ்டம். சரிங்களா? டிவைடிங் சிஸ்டம்ல நான் ஏசி ஹாஸ்டலுக்கு வந்து 5,000 to 6,000 per month, ஏசி ஹாஸ்டலா இருந்தா 10,000 to 11,000 per month கலெக்ட் பண்றாங்க. இட் இஸ் ஆல் அபவுட் ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ். சரிங்களா? தென் அடுத்து நம்ம பார்க்க போற மெடிக்கல் காலேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி மெடிக்கல் காலேஜ், காஞ்சிபுரம்ல லொக்கேட் ஆகக்கூடிய another deemed university. ஸோ இந்த காலேஜுக்கான 2025-26 அகாடமிக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 23 lakhs per annum வருஷம் கலெக்ட் பண்ண போறாங்க 4.5 yearsக்கு. சரிங்களா? அண்ட் இதோட என்ஆர்ஐ ஃபீஸ் பாத்தீங்கன்னா $50,000 for 4.5 years. ஹாஸ்டல் மெஸ் பொறுத்த வரைக்கும் 2.5 lakhs கலெக்ட் பண்றாங்க. அட்மிஷன் 50,000 rupees ஒன் டைம் பேமெண்ட். அதே போல மிஸ்லேனியஸ் ஃபீஸ் 90,000 rupees ஒன் டைம் பேமெண்ட். ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், காஞ்சிபுரம். அடுத்து நம்ம பார்க்க போறது வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய சென்னை பார்டர் ஆல்மோஸ்ட். ஸோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வந்து 21 lakh கலெக்ட் பண்றாங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி 2024-25 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த வருஷம் 2025க்கு, அதாவது 2025 அகாடமிக் இருக்கு 25L வரைக்கும் சார்ஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. we have to wait and see. இல்ல ஃபீஸ் அப்டேட் ஆனா கண்டிப்பா நம்ம சேனல்ல நம்ம சொல்றோம். சரிங்களா? அதர் ஃபீஸ் வந்து எவ்ரி இயர் they are collecting 97,000 rupees. டோட்டலா வந்து 21,97,000 rupees கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க 2024ல. 25 டெஃபினட்டா ஒரு ஹைக் இருக்கு. சரிங்களா? என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் $41,800 கலெக்ட் பண்றாங்க. அதர் ஃபீ வந்து $5,000. ஸோ டோட்டலா $46,800 என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்க்கு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஹாஸ்டல் டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஏசி ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட சேர்த்தீங்கன்னா டபுள் ஷேரிங் 1,67,750 per annum. அதே போல ட்ரிபிள் ஷேரிங்கா இருந்துச்சுன்னா 1,61,150 per annum. டபுள் ஷேரிங் ரூம் வித் ஏசி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,30,450 per annum கலெக்ட் பண்றாங்க. ஏர் கண்டிஷன் பஸ்ஸஸ் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? சோ அதுக்கு வந்து பர் ஆனம், அதாவது டே ஸ்காலரா வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து they are charging 82,500. சரிங்களா? அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் காஸ்ட் டெபாசிட் பாத்தீங்கன்னா காலேஜுக்கு 25,000, ஹாஸ்டலுக்கு 25,000 வாங்குறாங்க. இது வந்து ரீஃபண்டபிள். கோர்ஸ் முடிச்சுட்டு நம்ம வெளியில வரும்போது ரீஃபண்டபிள். சரிங்களா? ஏதாவது பிரேக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் டிடெக்ஷன் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ரைட்? நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற காலேஜ் ஸ்ரீ சக்தி சாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், சென்னையில லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜோட ஆனுவல் ஃபீ என்ன அப்படின்றத கிளியர் கட்டா 2025க்கு வந்து அப்டேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஆனுவல் டியூஷன் ஃபீ பொறுத்த வரைக்கும் 22 lakhs சார்ஜ் பண்றாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீ 1,50,000. யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஃபார் ஒன் டைம் 50,000 rupees. அதே போல ஹாஸ்டல் அண்ட் மெஸ் பொறுத்த வரைக்கும் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் ட்ரிபிள் ஷேரிங் நான் ஏசி ரூமா இருந்துச்சுன்னா 1,65,000. ஹாஸ்டல் கீப் அப் சார்ஜஸ் வந்து 5,000 rupees. லாண்ட்ரிக்கு வந்து 12,000 rupees. ஸோ அடுத்தது வந்து இந்த காலேஜோட அதர் ஃபீஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா இ-லேர்னிங் ரிசோர்சஸ்க்காக ஒன் டைம் 25,000 rupees சார்ஜ் பண்றாங்க. புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ்க்காக 30,000 rupees. யூனிஃபார்முக்கு 6,000 rupees. கிளப் ஆக்டிவிட்டிஸ்க்கு 20,000 rupees. அப்ளிகேஷன் ஒன் டைம் மட்டும் 2,000 rupees. ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் ஆனுவல் 2,000 rupees. கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் ப்ரொக்ரஷன் ட்ரைனிங் ஒன் டைம் மட்டும் 40,000 rupees. ஸோ டோட்டலா வந்து 1,25,000 rupees சார்ஜ் பண்றாங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் சத்யசாய் மெடிக்கல் காலேஜ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ், சென்னையில லொக்கேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சரிங்களா? ஸோ 2024 பொறுத்த வரைக்கும் டியூஷன் ஃபீ வந்து 23 lakhs per annum 4.5 years இருந்துச்சு. ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் 2 lakhs சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2025 இந்த வருஷம் வந்து ஒரு 2 lakhs வந்து டியூஷன் ஃபீ இன்க்ரீஸ் ஆக இருக்கு. 4.5 yearsக்கு தான் கலெக்ட் பண்றாங்க. ஹாஸ்டல் வந்து 2 lakhs rupees. அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி ப்ரொபோஸ்டு. ஸோ இன்னும் வெப்சைட்ல அப்டேட் பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட் காலேஜ் நம்ம பார்க்க போறது ஸ்ரீ லலிதாம்பிகா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். அண்ட் டியூஷன் ஃபீ பொறுத்த வரைக்கும் 19.5 lakhs for 4.5 years 2024ல கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹாஸ்டல் 2 lakhs இருந்துச்சு.
அண்ட் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் இது வந்து 21 லேக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் 4.5 இயர்ஸ் தான் கலெக்ட் பண்றாங்க. இந்த வருஷம் ஹாஸ்டல் ஃபீ பொறுத்த வரைக்கும் 2 lakhs rupees தான். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டீம்டு மெடிக்கல் காலேஜ் விநாயகா மிஷன் கிருபானந்த வாரதியார் சேலம்ல லொக்கேட் இருக்கக்கூடிய டீம்டு மெடிக்கல் காலேஜ். 2024 ஃபீஸ் 21,50,000 rupees இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ 21,50,000 rupees 5 இயர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹாஸ்டல் 2 lakhs, அதர் ஃபீஸ் கொஞ்சம் வந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த வருஷம் வந்து இதை பத்தின அப்டேஷன் நம்ம வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. விநாயகா மிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துக்கான ஃபீஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா நம்ம சேனல் வந்து நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற காலேஜ் வந்து பாரத் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் லொக்கேட்டட் அட் சென்னை. ஸோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 25 lakhs டியூஷன் ஃபீ கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது இல்லாம நமக்கு வந்து நான் ஏசி ரூமா இருந்தா 1,25,000, ஏசி ரூமா இருந்தா 2,25,000. அதே போல ஹாஸ்டல் காஸ்ட் டெபாசிட் 50,000 rupees, மெஸ் ஃபீஸ் வந்து 75,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த வருஷம் வந்து டியூஷன் ஃபீ வந்து 27.5 lakhs கலெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இட் இஸ் ஆல்சோ ப்ரொபோஸ், வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. டெஃபினட்டா வந்து வெப்சைட்ல அப்டேட் ஆயிடும். ஸோ இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணி தரேன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திண்டிவனம்ல லொக்கேட் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 2024 பொறுத்த வரைக்கும் 18 lakh கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபார் 4.5 இயர்ஸ். இந்த வருஷம் வந்து 26 lakhs for 4.5 இயர்ஸ் கலெக்ட் பண்றாங்க. டியூஷன் ஃபீ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10,000, அட்மிஷன் ஃபீ ஒரு 10,000 rupees, காலேஜ் காஸ்ட் டெபாசிட் 50,000 rupees. இல்லாம ஹாஸ்டல் பாத்தீங்கன்னா ரூம் ரெண்ட் பர் இயர், ட்வின் ஷேரிங் 75,000. அதே போல ஹாஸ்டல் காஸ்ட் டெபாசிட் வந்து 50,000 rupees கலெக்ட் பண்றாங்க. மெஸ் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 5,000 to 6,000 per month டிவைடிங் சிஸ்டம்ல கலெக்ட் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் ஜேஆர் மெடிக்கல் காலேஜ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாண்டிச்சேரியில் லொக்கேட்டா இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்றதை பார்க்க போறோம். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வகையில சீக்வன்ஸ் ஆஃப் வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம். அண்ட் உங்களோட டவுட்ஸ் நிறைய கிளாரிஃபை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல அட்மிஷன் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல மறக்காம அந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் ஆகாம உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கவுன்சிலிங்க்கு கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, சென்டாக் புதுச்சேரி அந்த கவுன்சிலிங்கான கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு, டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கான கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுறது, 1-to-1 வந்து கைடன்ஸ் தேவை. உங்க மார்க்குக்கு உங்க ரேங்குக்கு என்னென்ன காலேஜஸ்க்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு, என்னென்னலாம் அப்ளிகேஷன் போடணும், ஹவு டு ஹேண்டில் மல்டிபிள் அப்ளிகேஷன், மல்டிபிள் கவுன்சிலிங், இது எல்லாமே உங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். டவுட்ஸ் ஏதாவது இருக்கு, கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கொடுத்துட்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணி தரேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மெடிக்கல் காலேஜ் விச் இஸ் லொக்கேட்டட் அட் பாண்டிச்சேரி, மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரி. ஸோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஆனுவல் டியூஷன் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 lakhs per annum கலெக்ட் பண்றாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீ ஆனுவலி 1,50,000, யூனிவர்சிட்டி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் 50,000. ஆனுவல் டியூஷன் ஃபீ பொறுத்த வரைக்கும் ஃபார் என்ஆர்ஐ கோட்டா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்ததெல்லாம் மேனேஜ்மெண்ட் பெய்டு சீட்ஸ்ல நம்ம பார்த்தோம். என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் ஆனுவல் டியூஷன் ஃபீ $55,000. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீ வந்து 1,50,000. அதே மாதிரி யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒன் டைம் வந்து 50,000 rupees. சரிங்களா? ஸோ இது இல்லாம வேற என்ன ஃபீஸ் வந்து மகாத்மால கலெக்ட் பண்றாங்க அப்படின்றத பார்த்துலாம். ஹாஸ்டல் இன்வெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல் போர்டிங் அண்ட் லாட்ஜிங்கோட ட்வின் ஷேரிங் ஏசி ரூம்ஸ் 2,50,000 rupees. அதே போல ஹாஸ்டல் அப்கீப் சார்ஜஸ் 5,000 rupees. லாண்ட்ரி ஆனுவலி 13,000 rupees கலெக்ட் பண்றாங்க. இது இல்லாம அதர் ஃபீ பாத்தீங்கன்னா இ லேர்னிங் ரிசோர்ஸ் ஒன் டைம் 25,000, புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் 30,000, யூனிஃபார்ம் 6,000, கிளப் ஆக்டிவிட்டிஸ் 20,000, அப்ளிகேஷன் ஒன் டைம் 2,000, ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் 2,000, கரியர் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் ப்ரோக்ரஷன் ட்ரைனிங் ஒன் டைம் 40,000. ஸோ டோட்டலா 1,25,000 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் மகாத்மா மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மெடிக்கல் காலேஜ் விநாயகா மிஷன் காரைக்கால். ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் விநாயகா மிஷன் காரைக்கால் 2024 25 வி ஹாவ் டு அப்டேட். சரிங்களா? ஸோ ஆனுவல் டியூஷன் ஃபீ 19.5 lakhs, 19,50,000 rupees ஆனுவல் டியூஷன் ஃபீ கலெக்ட் பண்றாங்க. இது இல்லாம அடிஷனல் ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா 87,600 rupees ஆனுவலி அதர் ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க. ஃப்ரம் செகண்ட் இயர் 85,600 rupees கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் ஃபார் அட்மிஷன் ஃபீ, யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேஷன் ஃபீ, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம், லைப்ரரி ஃபீ, ஸ்போர்ட்ஸ் ஃபீ, புக்ஸ், ரெக்கார்ட்ஸ், ஐடி கார்டு, டெவலப்மெண்ட் ஃபீ, எவ்ரி திங் எல்லாமே சேர்த்து இந்த ஃபீஸ். அது இல்லாமல் ஹாஸ்டல் அண்ட் மெஸ் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ரெண்ட், மெஸ் எல்லாமே சேர்த்து 1,45,000 நான் ஏசி, ஏசியா இருந்துச்சுன்னா 1,85,000. காஷன் டெபாசிட் வந்து 50,000 rupees கலெக்ட் பண்றாங்க. திஸ் இஸ் அபவுட் விநாயகா மிஷன் காரைக்கால். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற காலேஜ் அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரியில் லொக்கேட் ஆகக்கூடிய காலேஜ்.
இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 lakh. இதுவும் 2024ல அப்படின்னு ஆனது. இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா. ஆனுவல் ஃபீ பொறுத்த வரைக்கும் 21 lakh சார்ஜ் பண்றாங்க. அதே போல ஃபர்ஸ்ட் இயர் வந்து 87,600 rupees சார்ஜ் பண்றாங்க. செகண்ட் இயர்ல வந்து 85,600 rupees எவ்ரி இயர். இட் இன்க்ளூசிவ் ஆஃப் அட்மிஷன் ஃபீ, டியூஷன் ஃபீ, யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, எலிஜிபிலிட்டி ஃபீ, அப்ளிகேஷன் ஃபார்ம், லைப்ரரி ஃபீ, ஸ்போர்ட்ஸ் ஃபீ, புக்ஸ், ரெக்கார்ட்ஸ், லேப் ஃபீ, டெவலப்மெண்ட் ஃபீ, மிஸ்லேனியஸ் ஃபீ எல்லாம் சேர்த்து 87,600 rupees சார்ஜ் பண்றாங்க. ஹாஸ்டல் ஃபீ பொறுத்த வரைக்கும் மெஸ்ஸோட சேர்த்து அகாமடேஷனோட உங்களுக்கு வந்து 1,75,000 rupees பிளஸ் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்றாங்க. காஷன் டெபாசிட் 1 lakh சரிங்களா. ஸோ இது வந்து ரீஃபண்டபிள் அட் த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் பேஸ்ட் ஆன் ப்ரோக்கரேஜ் அமௌண்ட். ஃபைன். திஸ் இஸ் ஆல் அபவுட் அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ். நெக்ஸ்ட் ஃபைனலா நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ லட்சுமி நாராயண் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பாண்டிச்சேரி. ஸோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இது வந்து 2025ஓட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். 26 lakhs ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க. 250 சீட்ஸ் இன்டேக் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 15,000 ரூபாய், 15,000. அட்மிஷன் ஃபீ 10,000 rupees. R&D 1 lakh 1 year alone. ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் 1,25,000 they are collecting. Caution deposit 75,000 they are collecting. This is refundable. And must be 85,000 per year. Dividing system they are collecting. Okay. And நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வகையில நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மெடிக்கல் கெரியர் கைடன்ஸ் ரிலேட்டடா சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு, 1-to-1 பர்சனலைஸ்டு கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமா கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நான் ரெடியா இருக்கேன். தேங்க்யூ அண்ட் ஆல் பெஸ்ட்.